Hi guys, welcome to Quick Throw and I'm man of my word. So இன்னைக்கு என்ன கான்செப்ட் டபுள் லிங்க் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் இப்பயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ அதில் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ண போகிறதே கிடையாது. ஜஸ்ட் கான்செப்ட் தான் சொல்ல போகிறேன். ப்ரோக்ராமிங் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்க, கன்ஃபார்ம் ப்ரோக்ராமிங் பண்ணுறேன். பட் இதில் கிடையாது. நான் உங்களை ஏமாற்றி இந்த வீடியோ பார்க்க வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால தான் கைஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே, இந்த டபுள் லிங்க்டு லிஸ்ட்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சிம்பிள் லிங்க்டு லிஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஓரியன்டாக இருக்கும், பட் ஃபுல்லாக இருக்காது கைஸ். லைக் அதில் இருந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெக்ஸ்ட் ஃபீல்டு தான் இருக்கும். அண்ட் மொத்தமாக 2 ஃபீல்டு இருக்கும். ஒன்று டேட்டா ஃபீல்டு, ஒன்று நெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கும். பட் இதில் இருக்க டபுள் லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபீல்டு இருக்கும் கைஸ். ஒரு நோடுக்கு மொத்தம் 3 ஃபீல்டு இருக்கும். அண்ட் மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபீல்ட். ஸோ இந்த ஏபி லைக் இந்த ஏபிசின்னு இருக்குல்ல கைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அன் ஆக்சுவல் டேட்டா ஆஃப் த நோட். ஸோ அந்த நோடோட டேட்டாவே அங்கே தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஃபீல்டு அப்படின்னு மொத்தம் 2 ஃபீல்டு இருக்கும். லைக் நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் அப்படின்னா ஒவ்வொரு நோடுக்கும் 2 ஃபீல்டு இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்டோட ஃபீல்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா, இந்த நோடோட லொக்கேஷனை தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சியோட லொக்கேஷன் இருக்கும். அந்த சியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் ஃபீல்டே நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டோன்னா, இது லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த லிங்க்டு லிஸ்ட்லேயே இருக்கு லாஸ்ட் எலமெண்ட் அதுதான்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ஓகே, இது நார்மலாக இருக்கிற லிஸ்ட். ஓகே, இப்போ டபுள் லிங்க்டு லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இது இந்த ஃபீல்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஃபீல்டில் இந்த பி நோட் இருக்குல்ல கைஸ். ஸோ இந்த டேட்டாவோட லொக்கேஷனை இந்த ப்ரீவியஸ் ஃபீல்டில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பியோட ப்ரீவியஸில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏவோட டேட்டா லொக்கேஷனில் ஏவோட டோட்டல் லொக்கேஷன் பியோட ப்ரீவியஸ் ஃபீல்டில் இருக்கும். அண்ட் ஏவோட ப்ரீவியஸ் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்லில் இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு நோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸோ இதுதான் ஃபஸ்ட் நோடுறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதோட ஃபீல்டு ஹெட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அண்ட் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நோட் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது சிங்கிள் லிங்க் லிஸ்ட். பட் டபுள் லிங்க் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அது இன்னொரு வே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் நல்லா இருக்கும். டபுள் லிங்க் லிஸ்ட்டில் அந்த நோடோட ப்ரீவியஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட் எலமெண்ட். அதுவே ஒரு எண்டோட எலமெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும், இந்த லிங்க்டு லிஸ்ட்லேயே இருக்க லாஸ்ட் நோடு எனக்கு வேணுன்ற பட்சத்தில் அந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் அந்த லிஸ்ட்லேயே இருக்க லாஸ்ட் நோட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, டபுள் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோடுக்கு மொத்தம் 3 ஃபீல்டு இருக்கும். மொதல் ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அன் ஆக்சுவல் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டுனே ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்து இருக்க ஃபீல்டோட டேட்டா லொக்கேஷன், மெமரி லொக்கேஷன் சேவ்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி 3வது ஒரு ஃபீல்டு இருக்கும் அதே நோடில். அந்த நோடில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நோடோட டேட்டா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நோடோட ப்ரீவியஸ் ஃபீல்டு சேவ் பண்ணியிருக்கோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோதான் டபுள் லிங்க் லிஸ்ட், ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது கைஸ். அண்ட் இதுலேயும் இன்சர்ஷன், டெலிஷன் அப்படின்னு ரொம்ப ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் சிம்பிள் லிங்க்டு லிஸ்ட் கம்பேர் பண்ணும்போது டபுள் லிங்க்டு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக மெமரி கன்சர்வேஷன் பண்ணுது. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃபீல்டு தான் இருக்கும். ஒன்று டேட்டா ஃபீல்டு, இன்னொன்று பாயிண்டர் ஃபீல்டு. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. பட் டபுள் லிங்க் லிஸ்ட்டில் மொத்தம் 3 ஃபீல்டு இருக்குது கைஸ். ஸோ இதனால் கொஞ்சம் கம்பேர் டு சிம்பிள் லிங்க்டு லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக மெமரி கன்சியூம் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, டபுள் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். லைக் நம்மளால் சிம்பிள் லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபார்வர்டில் மட்டும்தான் மூவ் ஆக முடியும்.
பட் டபுள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளோட பேக்வேர்ட்ஸ்லையும் மூவ் பண்ண முடியும், லைக் ஃபார்வர்ட் ட்ரைவர்ஸரும் பண்ண முடியும் அண்ட் பேக்வேர்ட் ட்ரைவர்ஸரும் பண்ண முடியும். ஸோ ட்ரைவர்ஸரும் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை போய் விசிட் பண்ணுறது தான் வந்து ட்ரைவர்ஸர், வேறு ஒன்றும் கிடையாது கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லிங்க் லிஸ்ட்டோட ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் டெலிஷன் அண்ட் இன்சர்ஷன் ஆப்ரேஷன்ஸ் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரோக்ராமிங் வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க கைஸ், கன்ஃபார்ம் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லிங்க் லிஸ்ட். ஸோ இன்சர்ஷன் டெலிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். லைக் இப்போ இன்சர்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆஸ் நம்ம ஒரு நியூ நோடு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நியூ நோடு க்ரியேட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்டு வந்து பி நோடு கூட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லைக் நான் இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் தான் இந்த நோடை இன்சர்ட் பண்ணுற பட்சத்தில் நான் க்ரியேட் பண்ண நியூ நோடோட நெக்ஸ்ட்டு வந்து பிக்கு கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஏவோட நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நான் அந்த நியூ நோடுக்கு கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரீவியஸை எடுத்துகிட்டு போய் என்னோட நியூ நோடு கூட நான் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் என்னோட நியூ நோடுக்கான ப்ரீவியஸ் வந்து ஏன்னு சொல்லி அஸ்யூம் பண்ண வேண்டியது. ஸோ மொத்தம் 4 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று என்னோட நியூ நோடுக்கான நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து இதுன்னு நெக்ஸ்ட்டு இது கனெக்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ப்ரீவியஸ் வந்து என்னோட எலமெண்ட்டாக மாற்றணும், நான் கிரியேட் பண்ணாத நியூ நோடை மாற்றணும். நெக்ஸ்ட் இந்த ஏவோட நெக்ஸ்ட் வந்து நியூ நோடாக இருக்கணும். அண்ட் இதோட ப்ரீவியஸ் இதுவாக மாற்ற வேண்டியது. ஸோ மொத்தம் 3 ஆப்ரேஷன் நினைக்கிறேன். மொத்தம் 3 ஆப்ரேஷன் பண்ணால் போதும், இந்த டபுள் லிங்க் லிஸ்ட்டு இன்சர்ஷன் பண்ணிடலாம். அண்ட் டெலிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாகவே ஆகாது. கம்பேர்ட் டு அரேஸ் பார்த்தீங்கன்னா இது டெலிஷன் ஈஸியாகவே முடிச்சிடலாம். லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலமெண்ட்டை நான் தூக்கணுன்ற பட்சத்தில் இதோட ப்ரீவியஸை இதுக்கு ஈக்குவல் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் இதோட நெக்ஸ்ட்டை இதுக்கு ஈக்குவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஐ மீன் இது கூட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டோன்னா இது ஃப்ரீ ஆகிடும் கைஸ். லைக் நம்ம டெலிட் பண்ணி ஸோ ஃப்ரீன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இன்சர்ஷன் டெலிஷன் அவ்வளோ கைஸ். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. மேபி கைஸ்